இப்ப இவரால பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கழுத்தறுத்து காலவாரி விட்டு வெளியே தள்ளி விட்டு கட்சியை கடைசியில டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அந்த சாமி. அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா கொடுத்தே ஆகணும், கட்சியை நம்ம பக்கம் இழுத்தே ஆகணும். அப்போ தர்ம யுத்தத்தை 3.0 அதை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் பேசிக்கிறேன். 5ஆம் தேதி இருக்குது, எல்லாத்தையும் வெளியிட்டு காலி பண்ணிடுறேன் நான். டிசம்பர் மாசம் கூட்டணியில இருக்கலாமா வேணாமான்னு சொல்லிட வேண்டியதுதான். கரெக்ட். வேற ஏதாவது பண்ணணும், நம்ம பெருசா பண்ணணும். பெருசா பேசாம தனியா ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா அந்த புதுசா கட்சி ஓபன் பண்ணிருக்காருல அவர் கூட போயிடுவோம். அது நமக்கு அசிங்கம். ஏன்னா நம்ம எல்லாரும் சீனியர்ஸ், அத பண்ணக்கூடாது. நம்ம பேசாம பாதிக்கப்பட்ட இலை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு சங்கம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுவோம். கரெக்ட், நல்லா இருக்கு. கரெக்ட். பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்தா பெரிய பலம் ஆயிடுவோம் நம்ம. அதனால பிரச்சனை இல்லை, பண்ணிடுவோம். சரி, அதே என்ன நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாம்பு கொண்டு வந்து போடுறீங்க? ஏற்கனவே டெல்லியில பெரிய ப்ரெஷர், ஏற்கனவே இந்த ஓட்டி திருட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. இதுல இந்த ராகுல் அவர் வேற ஏதோ வந்து என்ன ஹைட்ரஜன் பாம்பு போறேன்னு சொல்லி ஏதோ சொல்லுது. நீங்க வேற ஏதோ பாம்பு ஏத்தணும். என்ன பண்ணுவேன் நானு? வேற ஏதாவது இருக்கா? எனக்கு என்ன சந்தேகம்னா, நமக்கு முன்னாடி இந்த மாநில தலைவரா மழை இருந்துச்சுல்ல, ஆமா, புதுசா கட்சி ஆரம்பிக்க போகுதோ, வார் ரூம் எல்லாம் திரட்டுதோன்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு. சந்தேகமாவே இருக்கு. சைலண்டா இருக்கும் போது எல்லா பதவியும் தேடி தேடி கொடுக்குறீங்க. நீங்களும் அமைச்சர் ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன், அது இதுன்னு சொல்றீங்க. ஆனாலும் வேண்டான்னும் போது டவுட்டு. அரே நீ டவுட் பட தேவையில்லை, ஓகேவா? அது வந்து ஒரு தனி பிளான், நான் கொடுத்த பிளான் தான் அது. ஆமா, அது தனியா கட்சி ஆரம்பிச்ச போதுன்னா அது நான் கொடுத்த பிளான் தான். நீ கவலைப்படாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து போகுது, நம்ம மேல வெறும் பெரிய வந்தாங்க நடுவுல கொஞ்சம் பேரு கடுப்புல இருக்கு. அதனால இதே தனி கட்சி ஆரம்பிக்க வச்சோம்னா யங்ஸ்டர்ஸ் அங்க போயிடும், ஈஸியா நம்ம வளைச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால நீ அதை கவலைப்படாது. தமிழ்நாட்டிலேயே ஒழுங்கா வேலை பாரு, புரியுதா? சரி.